இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 2026 வேதியியல் பாடத்துல நம்ம எந்தெந்த மாதிரியாலாம் நம்ம அரசு பொதுத் தேர்வுக்கு எதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிக்காம போயிடக்கூடாது, இதெல்லாம் மாணவர்கள் கண்டிப்பா இதை திரும்ப திரும்ப இதை எழுதி பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ, நான் ஏற்கனவே முந்தைய வீடியோகள்ல பேசினேன். டெரிவேஷன்ஸ் இதெல்லாம் எழுதி பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 15th லெசன் வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஒரு ஒன் வேர்டை கண்டிப்பா படிக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி சில முக்கியமான இந்தந்த ஏரியால எல்லாம் நம்ம கண்டிப்பா கேள்விகள் வரலாம் அப்படின்னு உங்களுடைய ஆசிரியர்களே சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம நான் ஃபர்ஸ்ட் எந்த லெசனை சொல்றேன் அப்படின்னா 14th and 15th லெசன். இப்போ 14, 15 அந்த பாடம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான பாடம். செலக்டிவா நம்ம இந்த டாபிக்ல எல்லாம் நம்ம ஈஸியா படிச்சிடலாம் அப்படிங்கிறப்போ, இப்போ 15வது பாடத்தை பாத்தீங்க அப்படின்னா முதல் ஒரு 12 என்னது அப்படின்னா ஒரு டாபிக் இருக்குது. ஒரு 12 ஹெட்டிங்ஸ்ல ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வரக்கூடிய கேள்விகள் இருக்குது. என்னது அப்படின்னா ஆன்டிஹிஸ்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டாசிட்ஸ், இந்த மாதிரி ஒரு 12 ஹெட்டிங்ஸ்க்கு கீழே ஒவ்வொரு லைன் நம்ம கண்டிப்பா படிச்சுட்டு போயிடணும். ஒருவேளை 2 மார்க் அந்த கேள்வி அந்த லெசன்ல இருந்து நம்மளுக்கு அந்த டாபிக்ல இருந்து வரலாம். ஒருவேளை அதுல 2 மார்க் கேட்கல அப்படின்னா 3 மார்க் எதுல இருந்து வரலாம் அப்படின்னா பலப்படிகள் பாலிமர்ஸ்ல இருந்து வரலாம். பியூனாயன், பியூனாயஸ், நைலான் 6, நைலான் 6, டெரிலின், இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்க ஆசிரியர் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 5 மார்க்னு பாத்தீங்க அப்படின்னா சோப்பு அழுக்கு நீக்கும் காரணி, அந்த இதை கண்டிப்பா பாத்துக்கிறணும். அதாவது கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், அந்த டாபிக்கை நம்ம கண்டிப்பா படிக்காம போயிடக்கூடாது. இப்போ 14th சாப்டர்னு பாத்தீங்கன்னா 2 5 மார்க் கொஸ்டின் தான் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸோடைய அமைப்பு. இப்போ இதெல்லாம் கண்டிப்பா மாணவர்கள் இந்த 14 மற்றும் 15வது பாடத்தை கண்டிப்பா ஃபுல்லாவே கவர் பண்ணி படிச்சுக்கிறணும். அப்படின்னாதான் நம்ம 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். 14வது பாடத்தையும் 15வது பாடத்தையும் விடாம நெக்லெக்ட் பண்ணாம கண்டிப்பா மாணவர்கள் படிச்சுக்கிறணும். அதே மாதிரி முதல் பாடத்தையும் 6வது பாடத்தையும், முதல் பாடம் பாத்தீங்க அப்படின்னா 3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். முதல்ல அந்த ப்ராசஸ், நடுவுல இருக்கக்கூடிய அந்த எலிங்கம் டயக்ராம், அதுக்கப்புறம் கடைசியா இருக்கக்கூடிய ரிஃபைனிங் ப்ராசஸ். இந்த 3 பகுதியா பிரிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வர்றதுனால ஈஸியா நம்ம அதுல எல்லா கேள்விகளையுமே ஆசிரியர்கள் படிக்க வச்சிருப்பாங்க உங்களை. இப்போ கடைசி பகுதியை பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் இருக்கு, ஜோன் ரிஃபைனிங் இருக்கு, ஹால் ஹெரோல்ட்ஸ் ப்ராசஸ், அந்த டாபிக்லாம் அந்த மத்திய பகுதியில இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பா படிக்காம நீங்க போயிடவே கூடாது. இப்போ 2வது பாடத்துல நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்த மாதிரி பயன்கள், அந்த 2வது பாடத்துல மேக்சிமம் பயன்கள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. போரிக் அமிலம், போராக்ஸ், இந்த இதெல்லாம் நல்லா சிலிகோன்களுடைய பயன்கள், பொட்டாஷ் படிகாரத்துடைய பயன்கள், இது எல்லாத்தையுமே இந்த பயன்கள் எல்லாம் கண்டிப்பா நம்ம 2வது பாடத்தை எடுத்துக்கிட்டாலே பயன்களை கண்டிப்பா படிச்சுக்கிறணும். ஓகேவா? 2வது பாடத்துல பயன்கள் வருது. 3வது பாடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு சல்பியூரிக் அமிலத்துக்கும் பாஸ்பாரிக், அதாவது சல்பருக்கும் பாஸ்பரஸ்க்கும் உள்ள ஒரு 12 அமைப்புகள் இருக்குது. கேரஸ் அமிலம், மார்ஷல் அமிலம், அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம கண்டிப்பா பாத்துக்கிறணும். ஓகேவா? அதே மாதிரி 4வது பாடத்துல அடிக்கடி கேட்ட கேள்வி என்னது அப்படின்னா லாந்தனாய்டு குறுக்கம், அதே மாதிரி லாந்தனாய்டு ஆக்டினாய்டுக்கு உள்ள வேறுபாடு, இந்த கேள்வியை தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கண்டிப்பா படிக்காம போயிடக்கூடாது. அதே மாதிரி கடைசி, அதாவது 6வது பாடமும் 7வது பாடத்தையும் பொறுத்தளவு நான் டெரிவேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். 6வது பாடத்துல என்னது பொதிவு திறனுடைய கணக்கீடுகள், அதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 6வது பாடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேறுபடுத்துக கூட இருக்குது. படிக வடிவமுடைய திடப்பொருள், படிக வடிவமற்ற திடப்பொருள், கிறிஸ்டலைன் அமார்பஸ், திசையொப்பு பண்பு, திசையொப்பு பண்பு அச்சவை, அன்ஐசோட்ரோபி, ஐசோட்ரோபி, இதெல்லாம் கண்டிப்பா படிச்சிடணும். படிக்காம நீங்க மாணவர்கள் போயிடவே கூடாது. 8வது பாடத்திலையும் 9வது பாடத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 8வது பாடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 2 டெரிவேஷன் ஏற்கனவே இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஆஸ்வல் நீர்த்தல் விதி, ஹெண்டர்சன் சமன்பாடு, அதுலயும் ஒரு வேறுபாடு இருக்குது. லூயி அமிலம், லூயி காரம், லூவிஸ் ஆசிட், லூவிஸ் பேஸ் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த கேள்வி அதுல முக்கியமா நம்ம படிக்கக்கூடிய அந்த கேள்வின்னு பாத்தீங்க அப்படின்னா கரைதிறன் பெருக்கம். அந்த கரைதிறன் பெருக்கத்தையும் நல்லா நம்ம சொலிபிலிட்டி ப்ராடக்டையும் நல்லா அதுல 2-3 கணக்கீடுகள் இருக்கு. மாணவர்கள் அதை செஞ்சு பார்த்துக்கிறணும். 9வது பாடம்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய விதிகள் இருக்கு. கோல்ராஷ் விதி, ஃபாரடே முதல் விதி, 2ஆம் விதி, இதெல்லாம் மாணவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறாம
போயிடவே கூடாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு 10வது பாடத்துல இருக்குது. 10வது பாடத்துல கொஞ்சம் கண்டென்ட் வைஸ் அதுல வந்து நிறைய இருந்தாலும் கூட நம்ம வந்து மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல ஆசிரியர்கள் சொன்ன மாதிரி சில முக்கியமான வினாக்கள் எல்லாம் ஒமிட் பண்ணாம படிச்சுக்கணும். இயற்புறப்பரப்பு, வேதி புறப்பரப்பு. நம்ம புக்ல பாத்தீங்க அப்படின்னா வேதி புறப்பரப்பு முதல்ல கொடுத்திருப்பாங்க, இயற்புறப்பரப்பு 2வது கொடுத்திருப்பாங்க. ஆனா கேள்வி நம்மளுக்கு எப்பவுமே வர்றது பிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ்ட் ஆப்ஷன். இயற்புறப்பரப்பு, வேதி புறப்பரப்பு அப்படின்னா 2 தான் வந்திருக்கும். அதை வந்து என்னது நீங்க மாணவர்கள் கரெக்டா அந்த கொஸ்டினுக்கு எப்படி இருக்குதோ அதை ஏத்த மாதிரி நீங்க மாத்தி எழுதிடாம கரெக்டா எழுதிருங்க. அதுல நிறைய டாபிக் இருக்கு. அதுல வினைவேக மாற்றி, கேட்டலிஸ்டும் கொலாய்டுல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. மாணவர்கள் அதை கொஞ்சம் நல்லா திரும்ப திரும்ப ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் படி நீங்க அதை என்னது நல்லா அந்த திரும்ப திரும்ப படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பா அதுல 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க் வரலாம். ஓகேவா? நல்லா நான் இப்ப இந்த சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஏற்கனவே எந்தெந்த கேள்விகள்லாம் நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேனோ அதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணி அதை படிச்சிடுங்க. இதெல்லாம் படிக்காம போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு வந்து என்னது அந்த 11, 12, 13 அந்த பாடத்தை வந்து ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி அதை வந்து என்னது நீங்க வந்து திரும்ப திரும்ப எழுதி பார்த்து படிச்சா மட்டும்தான் அதை வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். அதனால அந்த பாடத்துல ரொம்ப நேரத்தை டைம் மட்டும் அதுல வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒண்ணு அதை படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துல ஒரு நோட்டை வச்சு திரும்ப திரும்ப அந்த சமன்பாடுகளை எழுதி 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 நீங்க படிக்கணும். ஓகேவா? அதுல வந்து முக்கியமா பெயர் வினைகள் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அதை விட்டுறாம நீங்க வந்து எனது பெயர் வினைகளையும் வினை வழிமுறையும் படிக்காம போயிடவே கூடாது மாணவர்கள். சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே கண்டிப்பா ஒரு 70 to 80 மார்க் நம்ம கெமிஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லா வாங்கிடலாம். ஓகேவா? மாணவர்கள் இப்ப நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து உள்வாங்கி கொண்டு மேலும் உங்க ஆசிரியர் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நிறைய வழிகாட்டி இருப்பாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டு மாணவர்கள் எந்த தேர்வுக்கு எந்த விதமான அச்சமின்றி நீங்க உங்களுடைய இவ்வளவு நாள் நீங்க வந்து எனது படிச்சிருக்கிறீங்க, அதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து எனது நல்ல மதிப்பெண்கள் பெறணும் அப்படிங்கிறத இறைவனை வேண்டி கொண்டுட்டு நீங்க கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பீங்க. உங்க பெற்றோருக்கும் உங்களுடைய கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் பெருமை சேர்க்கிற விதமாக அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல முறையில் தேர்வு எழுதும்படி எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.